இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னா, சோழன் நிலாவோட லேப்டாப் தேடி ஒவ்வொரு ஆட்டோ ஸ்டாண்டா ஏறி இறங்குறாருங்க. ஒரு வழியா நிலா ஆஃபீஸ்க்கு போன அந்த ஆட்டோவோட அட்ரஸ கண்டுபிடிச்சு அந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போறாரு. இங்க ராகவ் நிலா கிட்ட வந்து, "என்ன நிலா லேப்டாப் கிடைச்சிருச்சா?" அப்படின்னு கேட்குறாருங்க. அதுக்கு நிலா, "இல்ல ராகவ்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராகவ், "நிலா உண்மைய சொல்லுங்க. லேப்டாப் வீட்ல தானே இருக்குன்னு சொன்னீங்க. வீட்ல இருக்கா இல்ல தொலைச்சிட்டீங்களா?" அப்படின்னு கேட்குறாருங்க. நிலா மெதுவா, "காலையில ஆட்டோல வரப்ப அவசரத்துல லேப்டாப் அங்கேயே மறந்து வச்சுட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு ராகவ் செம்ம டென்ஷன் ஆகி, "என்ன நிலா என்ன பேசுறீங்க? இவ்ளோ அலட்சியமா சொல்றீங்க? இது எவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட். உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தேன் பாருங்க என்ன சொல்லணும்? என் தப்பு தான். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நல்லா பண்ணீங்கன்னு இவ்ளோ பெரிய பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்தேன். என் தப்பு தான். உங்களுக்கு தலக்கண்ண ஏறி போச்சு" அப்படின்னு நிலாவ கண்டமேனிக்கு பேச ஆரம்பிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம, "கிளையண்ட் இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. நான் அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? சொல்லுங்க" அப்படின்னு நிலாவ போட்டு ரொம்ப பிரஷர் பண்றாருங்க. நிலா கெஞ்சி கேட்குறாங்க, "ப்ளீஸ் ராகவ், எனக்காக கிளையண்ட் கிட்ட ஒரு நாள் டைம் கேளுங்க. நான் எப்படியாவது லேப்டாப் கொண்டு வந்துர்றேன்" அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே கிளையண்ட் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. சரியான நேரம் பார்த்து சோழன் ஆஃபீஸ்க்குள்ள என்ட்ரி குடுக்குறாரு. நிலா கிட்ட வந்து, "இந்தாங்க லேப்டாப். இதானா பாருங்க" அப்படின்னு கேட்குறாருங்க. நிலாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. "ஆமாங்க, இதே லேப்டாப் தான். எப்படி கண்டுபிடிச்சீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சோழன், "அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்ல. நீங்க போய் பிரசன்டேஷன நல்லா பண்ணுங்க. பதட்டப்படாம போங்க" அப்படின்னு சொல்லி நிலாவ அனுப்பி வைக்கிறாருங்க. நிலா பிரசன்டேஷன் ரூம்குள்ள போறாங்க. அவங்க பிரசன்டேஷன் பண்றத பார்த்து கிளையண்ட் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ராகவ் ரொம்ப சந்தோஷப்பட்டு நிலாவ பாராட்டுறாரு. நிலா சந்தோஷமா வெளிய வராங்க. திவ்யா வந்து, "பிரசன்டேஷன் நல்லா முடிஞ்சது போல. கங்ராட்ஸ் நிலா" அப்படின்னு சொல்றாங்க. நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பதான் திடீர்னு சோழன் ஞாபகம் வருது. ஆஹா! அவர் இல்லன்னா இன்னைக்கு எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு நினைச்சு அவருக்கு ஃபோன் பண்றாங்க. சோழன் ஃபோன எடுத்து, "சொல்லுங்க நிலா, பிரசன்டேஷன் நல்லா முடிஞ்சதுல்ல? அங்க எல்லாம் ஓகே தானே?" அப்படின்னு கேட்குறாருங்க. "எல்லாமே ஓகே தான். நீங்க எங்க இருக்கீங்க?" அப்படின்னு நிலா கேட்க, சோழன், "நான் ஆஃபீஸ்க்கு கீழ தான் இருக்கேன் நிலா" அப்படின்னு சொல்றாருங்க. "இருங்க நான் கீழ வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் வேகமா கீழ போறாங்க. சோழன், "ஆஹா! என்னாச்சுன்னு தெரியலையே" அப்படின்னு டென்ஷன்ல நிக்கிறாரு. நிலா ஆஃபீஸ் கீழ இறங்கி வந்து சோழன பார்த்ததும் ஓடி வராங்க. அந்த சீன் பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. ஓடி வந்து, "நீங்க இல்லன்னா இன்னைக்கு எனக்கு வேலையே போயிருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சோழன்" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சோழன கட்டிப்பிடிக்கிறாங்க. சோழனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இது கனவா நிஜமா அப்படின்னு உறைஞ்சு போய் நிக்கிறாருங்க. சோழன் காதல்ல மெய்மறந்து பறந்துட்டு இருக்காரு. அப்புறம் சோழனும் நிலாவ கட்டிப்பிடிக்க போறாருங்க. ஆனா நிலா டக்குன்னு விலகிடுறாங்க. திரும்பவும் தேங்க்ஸ் சோழனுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கார்ல போகும்போதே சோழன் கற்பனையில ரொமான்ஸ் பண்ணிட்டே போறாருங்க. வீட்டுக்கு போனா அங்க பல்லவன் மட்டும் தான் இருக்கான். சோழன் பண்றத பார்த்துட்டு, "அண்ணே என்னாச்சு? ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க? சொல்லுண்ணே" அப்படின்னு கேட்குறான். "இருடா, அண்ணனுங்க எல்லாம் வரட்டும். எல்லாருக்கும் ஒண்ணா சொல்லிடுறேன். தனித்தனியா சொல்ல முடியாது" அப்படின்னு சோழன் சொல்றாரு. பாண்டியனும் சோழனும் ஒண்ணா பைக்ல வராங்க. "டேய் சோழா, எதுக்குடா எல்லாரையும் வர சொன்ன? என்னாச்சு?" அப்படின்னு கேட்குறாங்க. சோழன் விஷயத்த டைரக்ட்டா சொல்லாம, "ஐயோ! நான் எப்படி சொல்லுவேன்? எனக்கு வெக்க வெக்கமா வருதே" அப்படின்னு பில்டப் குடுத்துட்டே இருக்காருங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் செம்ம டென்ஷன் ஆகுது. "டேய், வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம்டா. சீக்கிரம் சொல்லுடா" அப்படின்னு கேட்குறாங்க. கடைசியா சோழன், "அது வந்து நிலா என்ன கட்டிப்பிடிச்சுட்டாங்க" அப்படின்னு கத்துறாருங்க. இத கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இனி பார்ப்போம். அதுக்கு முதல்ல சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிலா என்ன கட்டிப்பிடிச்சுட்டாங்கன்னு சோழன் கத்தி சொல்லவும் எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறாங்க. "டேய், கனவு எதுவும் கண்டியான்னு?" பாண்டியன் கேட்க, "யாராவது பகல்ல இப்படி கனவு கண்டுட்டு கூப்பிட்டு சொல்லுவாங்களா? நிஜமாவே நிலா என்ன கட்டிப்பிடிச்சுட்டாங்கன்னு" சோழன் சொல்றாருங்க. "அப்படியா? வாய்ப்பே இல்லையே" அப்படின்னு பல்லவன் சந்தேகமா கேட்குறாங்க. "டேய் சோழா, என்ன நடந்துச்சுன்னு நேரடியா சொல்டா. ஏன்டா இப்படி சுத்தி வளைக்கிற?" அப்படின்னு சேரன் கேட்குறாருங்க. அதுக்கு சோழன், "காலையில நிலா பிரசன்டேஷனுக்கு ஆஃபீஸ் போறப்ப அவசரத்துல லேப்டாப்ப ஆட்டோலயே விட்டுட்டு போயிட்டாங்க. நிலாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நிலா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம நான் எல்லா ஆட்டோ ஸ்டாண்ட்லயும் போய் தேடினேன். நிலா ஏறுன இடத்துல இருந்து சிசிடிவி கேமரா மூலமா ஆட்டோ நம்பர் எடுத்து ஆட்டோ டிரைவர் வீட்டுக்கு போயி, அங்க அவங்க பொண்டாட்டி கிட்ட கெஞ்சி கேட்டு டிரைவர் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டேன். ஆட்டோ டிரைவர் கிட்ட போய் கேட்டா, "நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கான என்ன ப்ரூஃப் இருக்குன்னு?" கேட்டாரு. அப்புறம் நம்ம ரிசப்ஷன் ஃபோட்டோவ காட்டி லேப்டாப்ப வாங்கிட்டு வந்து நிலா கிட்ட சரியான நேரத்துல குடுத்துட்டேன். அப்போதான் நிலா முகத்திலேயே சந்தோஷத்த பார்த்தேன். பாவம் அழுது அழுது முகமே வீங்கி போயிருந்துச்சு. "நீங்க பதட்டப்படாம போங்க. நல்லா பண்ணுங்கன்னு" சொல்லி அனுப்பி வச்சேன். அவங்களும் பிரசன்டேஷன் நல்லா பண்ணி எல்லாரும் பாராட்டின சந்தோஷத்துல ஓடி வந்து என்ன கட்டிப்பிடிச்சுட்டாங்கன்னு நடந்தத எல்லாத்தையும் சொல்றாருங்க சோழன். இத கேட்டுட்டு சேரன், "இன்னைக்கு தான்டா நிலாவுக்கு நீ உருப்படியான உதவி செஞ்சிருக்கன்னு" பாராட்டுறாருங்க. "இனிமேலாவது நிலாவுக்கு உன் மேல லவ் வர மாதிரி நடந்துக்கோனேன்னு" பாண்டியன் அட்வைஸ் பண்றாருங்க. அப்போ அங்க வந்த நடேசன், "என்னடா இவ்ளோ சத்தமா இருக்குன்னு?" கேட்குறாருங்க. சோழன் அவரையும் கட்டிப்பிடிச்சு, "யோவ் வெள்ள மிஸ்ஸா, நிலா என்ன கட்டிப்பிடிச்சுட்டா" அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் சொல்ல,
உன்ன அந்த பொண்ணு கட்டிப்பிடிச்சதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையேன்னு நடேசன் கிண்டல் பண்றாருங்க. அப்புறம் நிலா ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும், லேப்டாப் தொலைஞ்சு கிடைச்ச விஷயத்தையும், சோழன் பண்ண உதவியும் எல்லார்கிட்டயும் பேசிக்கிறாங்க. நிலா இனி டெய்லி சோழனே உன்ன ஆஃபீஸ்க்கு கொண்டு போய் விடட்டும் அப்படின்னு சேரன் நிலா கிட்ட சொல்றாருங்க. சரின்னு சொல்றாங்க நிலா. அண்ணே இன்னைக்கு தானே நீ சரியா பேசியிருக்கன்னு சோழன் மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காருங்க. நிலா ரூமுக்கு போனதும் ராகவ் கிட்ட இருந்து ஃபோன் வருதுங்க. நிலாவுக்கு ஃபோன் எடுக்கவே மனசில்ல. ராகவ் விடாம ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு. வேற வழியே இல்லாம ஃபோன் எடுக்குறாங்க நிலா. "சாரி நிலா, டென்ஷன்ல கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன்." சாரின்னு சொல்றாரு ராகவ். "விடுங்க. இட்ஸ் ஓகே ராகவ். என் மேல தான் தப்பு இருக்குன்னு" சொல்லிட்டு நிலா டக்குன்னு ஃபோன கட் பண்ணிடுறாங்க. ஐனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா, சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.